காந்தங்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமானவை. சில பொருட்கள் ஏன் காந்தமாக செயல்படுகின்றன, மேலும் வெப்பம் அவற்றின் காந்த பண்புகளை எப்படி மாற்றுகிறது என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம். பெரோ காந்தப் பொருட்களில் அணுக்களின் காந்த திருப்புத்திறன்கள் அனைத்தும் ஒரே திசையில் சீரமைக்கப்பட்டு இருக்கும். இதை நாம் காந்த டொமைன்கள் என்று அழைக்கிறோம். இதுவே அந்தப் பொருளுக்கு வலிமையான காந்தப் பண்பை தருகிறது. ஒரு காந்தத்தை நாம் வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள அணுக்கள் அதிர்வடையத் தொடங்குகின்றன. இந்த வெப்ப ஆற்றல் ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும் காந்த டொமைன்களை சிதைக்க முயற்சிக்கிறது. குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருள் பெரோ காந்தமாக இருக்கும். இங்கு அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு வெப்பத்தை விட வலிமையாக இருப்பதால் காந்தத்தன்மை நிலையாக இருக்கும். கியூரி வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வெப்பநிலையாகும். இந்த நிலையில் வெப்ப ஆற்றலானது காந்த அணுக்களின் சீரமைப்பை முழுவதுமாக சீர்குலைக்கத் தொடங்குகிறது. கியூரி வெப்பநிலையை தாண்டியவுடன் அந்தப் பொருள் பாரா காந்தமாக மாறுகிறது. இப்போது காந்த திருப்புத்திறன்கள் சீரற்று சிதறிக்கிடப்பதால் ஒட்டுமொத்த காந்தத்தன்மை மறைந்துவிடும். கியூரிவேஸ் விதிப்படி வெப்பநிலை அதிகரிக்கும் போது காந்த ஏற்புத்திறன் குறைகிறது. இந்த சமன்பாடு வெப்பநிலைக்கும் காந்த பண்பிற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது. இது ஒரு பருப்பொருள் நிலை மாற்றம் போன்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில் இருந்து ஒழுங்கற்ற நிலைக்கு மாறுவதை இது குறிக்கிறது. இது திடீரென நிகழும் ஒரு இயற்பியல் மாற்றம் ஆகும். உதாரணமாக, இரும்பின் கியூரி வெப்பநிலை 770 டிகிரி செல்சியஸ் ஆகும். இரும்பை இந்த வெப்பநிலைக்கு மேல் சூடுபடுத்தினால் அது தனது நிரந்தர காந்த தன்மையை இழந்துவிடும். நிக்கல் போன்ற மற்ற உலோகங்களுக்கும் கியூரி வெப்பநிலை உண்டு. நிக்கலுக்கு இது 358 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மதிப்பு மாறுபடும். கடோலினியம் என்ற உலோகம் அறை வெப்பநிலையிலேயே காந்தப் பண்பை இழக்கக்கூடும். இதன் கியூரி வெப்பநிலை வெறும் 20 டிகிரி செல்சியஸ் மட்டுமே. இது குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வரைபடத்தில் கியூரி வெப்பநிலைக்கு மேல் காந்த ஏற்புத்திறனின் தலைகீழ் மதிப்பு நேர்கோட்டில் அமைவதை நாம் காணலாம். இது பாரா காந்த நிலையை உறுதிப்படுத்துகிறது. பொருளை மீண்டும் கியூரி வெப்பநிலைக்கு கீழே குளிர்வித்தால் அணுக்கள் மீண்டும் சீரமைக்கப்பட்டு காந்தப் பண்பு திரும்ப கிடைக்கும். இது ஒரு மீளக்கூடிய செயல்முறை ஆகும். சுருக்கமாகச் சொன்னால், கியூரி வெப்பநிலைக்கு கீழே பொருள் பெரோ காந்தமாகவும் அதற்கு மேலே பாரா காந்தமாகவும் செயல்படுகிறது. வெப்பம் காந்த ஒழுங்கை சிதைக்கிறது. முக்கிய குறிப்புகள்: வெப்பம் காந்த டொமைன்களை சிதைக்கிறது. கியூரி வெப்பநிலை ஒரு எல்லை புள்ளியாகும், மேலும் கியூரிவேஸ் விதி பாரா காந்த நிலையை விளக்குகிறது. ஒரு கேள்வி: இரும்பை 800 டிகிரி செல்சியஸிற்கு சூடுபடுத்தினால் என்னவாகும்? அதன் கியூரி வெப்பநிலை 770 என்பதால் அது பாரா காந்தமாக மாறும் என்பதே சரியான பதில். இந்த தத்துவம் கணினி ஹார்ட் டிரைவ்கள் மற்றும் மருத்துவத் துறையில் MRI ஸ்கேன்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. காந்தவியலின் அடிப்படை புரிதலுக்கு இது மிகவும் அவசியம். காந்தவியல் மற்றும் வெப்ப இயக்கவியலுக்கு இடையே உள்ள இந்த தொடர்பு வியப்பிற்குரியது. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. இந்த காணொளி விஷன் சால்வ் AI மூலம் உருவாக்கப்பட்டது.